குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் செமஸ்டரில் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான பேப்பர் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான். எதுக்காகன்னா இது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி, மற்றது எல்லாமே அடுத்த சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், அது ஃபுல்லாமே தேரி. அடுத்து சர்வே 1, அது கொஞ்சம் தேரி இருக்கும், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபீல்டில் லேப் யூஸ் பண்ணும்போது அது நம்ம பண்ணினோம்னா அது நமக்கு நல்லாவே புரியும். அடுத்த சப்ஜெக்ட் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 1, இது வந்து டிராயிங் பேப்பரு. ஸோ அந்த பேப்பர்லேயும் நம்ம அதிக கஷ்டங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பேப்பரில் மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 1 இருக்கும். தேர்ட் செமஸ்டரில் கொஞ்சம் டஃப்பு அப்படிங்கிறது இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான். ஸோ இந்த பேப்பரில் நம்ம கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும், அதுதான் விஷயம். ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போவோம். யூனிட் 1, அதில் வந்து சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற டாபிக். அதில் யூனிட் 1லேயே 2 சாப்டர் இருக்கும். ஆனால் இதில் உள்ளது என்னென்னா சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன, ரொம்ப நிறைய இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். சிம்பிளான முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா விசைன்னு சொல்லலாம். டைப்ஸுங்கும்போது வகைகள், என்னென்ன வகையான விசைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்சைல் ஃபோர்ஸ், அதை தான் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் டென்சைல் ஃபோர்ஸ். இந்த டென்சைல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருளில் 2 பக்கமும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது என்னாகும், அந்த ஃபோர்ஸால் அந்த பொருள் வந்து உருமாற்றம் ஏற்படும். அந்த உருமாற்றம் எப்படி இருக்கும், நீள்ச்சி அடையும். இழுக்கும்போது எந்த பொருளுமே என்னாகும், நீளம் தான் கூடும். ஸோ அந்த மாதிரி நீளமாகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னதுன்னா டென்சைல் ஃபோர்ஸ். அப்போ கொடுக்கப்படக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, டென்சைல் ஃபோர்ஸ், இழு விசை. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டென்சைல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இது என்ன, கம்ப்ரசிவ் அப்படின்னாலே அமுக்கிறது, அழுத்தம், அதுதான் என்னது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு பொருள், அந்த பொருளுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். கையை வச்சு ஒரு ஸ்பாஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஸ்பாஞ்சு இருக்குல்ல, டஸ்டர் ஸ்பாஞ்சு, அந்த ஸ்பாஞ்சை 2 கைக்கு நடுவில் வச்சு மேலேயும் கீழேயும் அழுத்தும் போது என்னாகும், அது வந்து கம்ப்ரஸ் ஆகும், அதோட உருமாற்றம் ஏற்படும். எப்படி மாறும் அப்படின்னா அதோட உயரம் வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கப்படக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் என்னென்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அடுத்து 3வது சியர் ஃபோர்ஸ். அந்த சியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதே டைப் ஆஃப் ஸ்பாஞ்சு கீழே இருக்குது, மேலே என்ன பண்ணுறோன்னா மேல் பக்கமாக சாய்வாக அழுத்துறோம். இதே மாதிரி ஒரு பொருள் கீழே வந்து பொருளை வச்சுருக்கிறோம், கீழே பொருள் இருக்குது, அதுக்கு மேலே அந்த பொருளை வந்து இந்த டிசைன் இந்த பக்கமாக மேலாக சாய்க்கிறோம். அப்படி சாய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பொருள் உருமாற்றம் ஏற்படும். ஸோ அதால் ஏற்படக்கூடிய உருமாற்றம் பேர் ஷியர் ஃபோர்ஸ். அந்த விசை பேர் என்னென்னா ஷியர் விசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 4வதாக உள்ளது டார்க் இல்லாட்டி டார்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டார்க் அப்படின்னா என்னென்னா திருக்கிறது. அதாவது நம்ம குளிச்சுட்டு துண்டெல்லாம் புளியுவோம், பார்த்துருக்கீங்களா, துணியை புளியுவோம்ல. அப்போ புளியும் போது என்ன பண்ணுறோம், ஒரு கையில் பிடிச்சிருப்போம், இன்னொரு கையை முறுக்கிறதுக்கு பேர் தான் டார்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, இன்னொரு அந்த பொருள் நீளமாக இருக்குது, அந்த நீளமான பொருளை முறுக்குறோம். இப்படி முறுக்கும்போது என்னாகும்னா அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் என்னதுன்னா டார்க். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டென்சைல் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், தேர்ட் ஒன் ஷியர் ஃபோர்ஸ், ஃபோர்த் ஒன் டார்க். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து 2 மார்க் இல்லாட்டி 3 மார்க் கொஸ்டினில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா என்னது, அழுத்தம். ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்னது, அந்த ஒரு பொருளின் மீது கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா சிக்மா. அந்த கொடுத்துருக்கோம்ல, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சிக்மான்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய சிம்பிள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதோட சிம்பிள் சிக்மா. இப்போ அதுக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸில் என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், தேர்ட் ஒன் ஷியர் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ், compressive stress, third one shear stress.
ஸோ அந்த 3 ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சைல் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதாவது ஒரு பொருளின் மீது கொடுக்கப்படக்கூடிய விசை டிவைடட் பை அந்த பொருளினுடைய குறுக்குவெட்டு பரப்பு. குறுக்குவெட்டு பரப்புனா அந்த பொருளுக்கு மேற்பரப்பு இருக்கும் எந்த பொருள் பரப்பில் நம்ம வந்து ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அந்த பரப்பு தான் என்னதுன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க, குறுக்குவெட்டு பரப்பு. ஸோ அதைத்தான் என்ன கொடுத்துருக்காங்க, டென்சைல் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ண டென்சைல் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ அதுதான் என்னது டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ செகண்ட் ஒன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. செகண்ட் ஒன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்க்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இதான் வந்து என்னதுன்னா அந்த மெயினாக இந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3லேயுமே வந்து மேலே டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ். ஆனால் கீழே உள்ளது 3மே காமன், கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ எல்லாத்துலேயுமே மேலேயும் ஃபோர்ஸுங்கிறது காமனாக இருக்குது, கீழேயும் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஃபோர்ஸுங்கிறது விசை, கிராஸ் செக்ஷனல் ஏரியாங்கிறது குறுக்கு வெட்டு பரப்பு. ஸோ இந்த ரெண்டுமே என்ன இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நீட்டாக அழகாக எழுதலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸஸில் கீழே என்ன கொடுத்துருக்குறேன், ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு P/A ஃபோர்ஸ் பர் ஏரியா கொடுத்துருக்கேன்னா. ஸோ இதான் வந்து ஃபோர்ஸ் விசை டிவைடட் பை ஏரியா. அதான் காமன் டேர்ம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ள காமன் டேர்ம் என்னது, காமன் ஃபார்முலா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா நியூட்டன் இல்லாட்டி கிலோ நியூட்டன் இல்லாட்டி மெகா நியூட்டனில் இருக்கும். நியூட்டன், கிலோ நியூட்டன் இல்லாட்டி மெகா நியூட்டன், பாஸ்கல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இப்போ நமக்கு வந்து எப்போவுமே என்ன ஒரு கொஸ்டினில் ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாலுமே அதை நியூட்டன் அப்படிங்கிறதுக்கு மாற்றிக்கணும். ஸோ கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும், கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு மாற்றணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தானே, ஒரு கிலோ இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை கிராம் இருக்கும், 1000 கிராம் இருக்கும். 1000 கிராம் இருந்தால் தான் 1 கிலோ. அப்போ ஒரு நியூட்டன் 1000 கிலோ நியூட்டன் இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து நியூட்டன் எத்தனை நியூட்டன் இருக்குது அப்படின்னு கேட்டால் கே அப்படிங்கிற மீனிங்னாலே 1000னு அர்த்தம். ஸோ கிலோ நியூட்டன் அப்படின்னா 1000 நியூட்டன். ஸோ சிம்பிளாக தெரிஞ்சிடும். ஸோ அதான் வந்து என்னது நியூட்டன் இல்லாட்டி கிலோ நியூட்டன். ஏரியா என்னவாக இருக்கும், mm ஸ்கொயராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். mm ஸ்கொயருங்கிறது எப்படி தெரியும் நமக்கு, ஒரு சதுரம் இருக்குது, சதுரத்தில் நம்ம ஏரியான்னு எதை சொல்லுவோம், பரப்பளவுன்ட்டு. பக்கம் இன்ட்டு பக்கம் பரப்பளவு. ஸோ ஒரு பக்கத்துக்கு ஒரு mm, இன்னொரு பக்கத்துக்கு இன்னொரு mm. ஸோ ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன கிடைக்கும், mm இன்ட்டு mm ஈக்குவல் டு mm ஸ்கொயர். அதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே ஏரியாவுக்கு mm ஸ்கொயர், மேலே ஃபோர்ஸுக்கு நியூட்டன். ஸோ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இதுதான் என்னது இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்குள்ள ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு P/A ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஈக்குவல் டு நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இதுதான் அதோட யூனிட். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நான் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா டி ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது ஃபோர்ஸு, பிடி டிவைடட் பை ஏ, டென்சைல் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா சி ஈக்குவல் டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஷியர் ஃபோர்ஸ் சிக்மா சி, சிக்மா டவ், அது வந்து டவுன்னு சொல்லணும். ஷியர் ஃபோர்ஸ் வந்து டவுன்னு சொல்லுவாங்க. டவ் ஈக்குவல் டு பி டவ் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகேங்களா. ஸோ யூனிட், இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். அதே மாதிரி கீழே உள்ள ஏரியாவோட யூனிட் mm ஸ்கொயர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்குறேன். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயினில் என்னென்ன ஸ்ட்ரெயின் இருக்குது, டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பொருள், ஏதாவது ஒரு பொருள் மேலே நம்ம ஒரு ஏதோ ஒரு விசை கொடுக்குறோமா, அந்த விசையால் அந்த பொருள் என்ன ஆகுது, உருமாற்றம் ஏற்படுது. அந்த உருமாற்றம் ஏற்படும் போது அந்த உருமாற்ற
எவ்வளவு இருக்குது அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட்ங்கிறது கிடையாது. நம்ம ஃபோர்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தோம்ல, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், இல்லாட்டி கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் இதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. அதில் வந்து வேல்யூ மட்டும்தான் இருக்கும், யூனிட் வந்து என்ன பண்ண முடியாது, அதில் போடக்கூடாது. ஓகே, அடுத்து பார்ப்போம். அடுத்த பேஜில் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் லென்த். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னது, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் ஈக்குவல் டு ஸ்மால் எல் டிவைடட் பை கேபிட்டல் எல். ஸ்மால் எல் டிவைடட் பை கேபிட்டல் எல், அதான் வந்து என்னதுன்னா ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா. சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா, இதில் வந்து ஸ்மால் எல் கிடையாது, அந்த இடத்துல வந்து டெல்டா எல்லுன்னு வரும். நான் கீழே எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருப்பேன், கீழே இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடட் பை ஒரிஜினல் எல். அந்த டெல்டாங்கிறத மென்ஷன் பண்ணணும், மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, அந்த ஸ்பாஞ்சை ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். இந்த டயக்ராம், ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, அந்த ஸ்பாஞ்சுங்கிறது இந்த ப்ளூ கலர் பெனில் கொடுத்துருக்குறது ஸ்பாஞ்சோட ஒரிஜினல் இப்படி இருக்குது. அதை என்ன பண்ணுறேன், இந்த ரெட் கலர் மாதிரி ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன், அந்த சைடு இந்த சைடு இழுக்கிறேன். இழுக்கும்போது என்ன ஆகுது, ஸ்பாஞ்சோட உயரம் குறைஞ்சி என்ன பண்ணுது, நீளம் அதிகமாகுது. ஸோ நீளம் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லை, எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நீளம் இங்கிட்டு கொஞ்சம் நீளம் இருக்கும், இங்கிட்டு கொஞ்சம் நீளம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் நீளச்சி அடையக்கூடிய நீளம் வந்து L1, அங்கிட்டு உள்ளது L2. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது, அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய லென்த்து. L1 L2 என்னது, சேஞ்ச் ஆகக்கூடிய லென்த்து. அதுக்கு நடுவில் அப்படியே ஒரிஜினலாக இருக்கக்கூடிய லென்த் இருக்குது தெரியுங்களா, அதுதான் ஒரிஜினல் லென்த். ஸோ அந்த மேலே உள்ள ஃபார்முலா பாருங்கள், சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து அதுக்கு அடுத்த செகண்ட் டயக்ராம் பாருங்களேன். அந்த ஃபஸ்ட்டு டயக்ராமோட செகண்ட் டயக்ராம் இன்னும் நல்லா புரியும். இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து சுவத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அந்த ஃபிக்ஸ் ஆன ஸ்பாஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சைடில் இழுக்கிறோம். இழுக்கும்போது என்ன ஆகுது, நீளமாகுது ஸ்பாஞ்சு, அதோட உயரம் குறையுது. அந்த ஒரிஜினல் லென்த்துங்கிறது என்னது, அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, ப்ளூ கலர் பாக்ஸ் ஸ்பாஞ்சு ஒரிஜினலாக இருக்குல்ல, அதோட லென்த் வந்து ஒரிஜினல் லென்த்து. அதுக்கடுத்து கொஞ்சம் கூடி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஸ்மால் எல் போட்டிருக்கேன்னா அதுதான் சேஞ்ச் இன் லென்த், டெல்டா எல். அந்த எல்லுக்கு பேர் என்னது, சேஞ்ச் இன் லென்த். இந்த இது ஒரிஜினல் லென்த், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது ஒரிஜினல் லென்த். இதுக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த் என்னதுன்னா சேஞ்ச் இன் லென்த், டெல்டா எல்லுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நான் ஸ்மால் எல் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன்னா தப்பு. அது வந்து என்னது, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய டெல்டா எல்லுங்கிறது அந்த மாதிரி கொடுக்கணும். இதில் பாருங்கள், கீழே அந்த ஃபார்முலா பாருங்கள். டென்சைல் ஸ்ட்ரெயின் இல்லாட்டி லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் இல்லாட்டி லீனியர் ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயினை 3 வகையில் சொல்லலாம். டென்சைல் ஸ்ட்ரெயின் சொல்லலாம், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம், லீனியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். இந்த 3 ஸ்ட்ரெயினுக்குமே இதே ஃபார்முலா தான். சேஞ்ச் இன் லென்த் வந்து பொதுவாக வந்து எம்எம்மில் இருக்கும், மீட்டரில் இருக்கும். ஸோ நம்ம வந்து எம்எம்மில் போட்டுக்கிடுவோம். சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், இதுவும் எம்எம் தான். ஸோ எம்எம் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிரும். மேலே டிவைட் ஆயிடுச்சுன்னா நோ யூனிட்டே இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் ஸ்ட்ரெயினுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடட் பை கேபிட்டல் எல். ஸோ இதான் வந்து என்னது, டெல்டா எல் டிவைடட் பை கேபிட்டல் எல். இதுதான் வந்து என்னது நம்ம ஸ்ட்ரெயினோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, அடுத்த பேஜ் பார்ப்போம். இதில் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் பார்த்தோம், ரெண்டாவது லேட்ரல் ஸ்ட்ரெயின். லேட்ரல் அப்படின்னா என்ன ஆகும்னா, பிரெத்தும் டெப்த்தும் மாறும், அதோட அகலமும் உயரமும் என்ன பண்ணும், மாறும். ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பிரெத் ஆர் டெப்த் டிவைடட் பை ஒரிஜினல் பிரெத் ஆர் டெப்த். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்ட்ரெயினுக்குள்ள சிம்பிள் சேஞ்ச் இன் பிரெத்து டிவைடட் பை ஒரிஜினல் பிரெத்து. கேபிட்டல் பிங்கிறது என்னது, ஒரிஜினல் பிரெத்து. ஸோ அதே மாதிரி சேஞ்ச் இன் டெப்த் டிவைடட் பை கேபிட்டல் டிங்கிறது ஒரிஜினல் டெப்த். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா போட்டாலும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், லேட்ரல் ஸ்ட்ரெயின்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடியது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அது வந்து என்னென்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன். வால்யூம்னா நம்ம என்ன சொல்லுவோம், லென்த்து பிரெத்து டெப்த்து, அப்படி இல்லாட்டி டயா லென்த்து. ஸோ சம்திங் ஏதோ ஒரு பொருளோட கொள்ளளவு, அந்த கொள்ளளவு மொத்த கொள்ளளவுமே சேஞ்ச் ஆகும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். அந்த டைமென்ஷனுங்கிறது லென்த்தாகவும் இருக்கலாம், பிரெத்தாகவும் இருக்கலாம், டெப்த்தாகவும் இருக்கலாம், டயாமீட்டராகவும் இருக்கலாம். டயாமீட்டருங்கிறது என்னது, விட்டம். ஸோ விட்டமாகவும் என்ன பண்ணலாம், அதோட சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் டயா டிவைடட் பை ஒரிஜினல் டயா, சேஞ்ச் இன் பிரெத் டிவைடட் பை ஒரிஜினல் பிரெத்,
சேஞ்ச் இன் டெப்த் டிவைடட் பை ஒரிஜினல் டெப்த். இந்த மூணில் எதானாலும் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே என்ன தான், சேஞ்ச் இன் வால்யூம் தான். அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள ஒரு விஷயம்தான். ஸோ ஸ்ட்ரெயினில் 3 ஸ்ட்ரெயின் பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன் லேட்ரல்ஸ் டென்சைல் ஸ்ட்ரெயின், அப்படி இல்லாட்டி லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், அதுவும் இல்லாட்டி லீனியர் ஸ்ட்ரெயின். அந்த ஸ்ட்ரெயினை 3 வகையில் குறிப்பிடலாம். அது என்னது, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ செகண்ட் ஒன் பார்க்கும்போது லேட்ரல் ஸ்ட்ரெயின் பார்த்தோம். லேட்ரல் ஸ்ட்ரெயினில் என்னது இருக்குது, ஃபார்முலானா சேஞ்ச் இன் பிரெத் ஆர் டெப்த் டிவைடட் பை ஒரிஜினல் பிரெத் ஆர் டெப்த். தேர்ட் ஒன் பார்க்குறது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அதில் என்ன பார்க்குறோம், சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். சேஞ்ச் இன் டயா, சேஞ்ச் இன் பிரெத், சேஞ்ச் இன் டெப்த் எதானாலும் மாறலாம். சரிங்களா. அடுத்த இது பார்த்திங்கன்னா, இதில் நம்ம முக்கியமாக மெயினாக பார்த்த நோட்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு எழுதியிருக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு P/A நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். நியூட்டன் பெர் mm ஸ்கொயருங்கிறது அதோட யூனிட். அடுத்து ஸ்ட்ரெயின் பார்க்குறோம். ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அதுக்கு யூனிட் கிடையாது. மூணாவது என்னென்னா யங்ஸ் மாடுலஸ். இது வந்து இப்போ தான் பார்க்குறோம். யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஒரு பொருளோட மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா. அது வந்து என்னென்னா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சிக்மா டிவைடட் பை ஸ்ட்ரெயின் போட்டிருக்கேன்னா, அதான் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு நியூட்டன். யூனிட் என்னது, சிக்மா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஆனால் இதுக்கு ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது என்னாகும், இதுக்கும் யூனிட் நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் தான். ஸோ யங்ஸ் மாடுலஸ் E ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இந்த 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு P/Aங்கிறது ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இதுக்கு யூனிட் கிடையாது. மூணாவது யங்ஸ் மாடுலஸ் E ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் உண்டு நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது, அது வந்து நெல். ஸோ மொத்தம் ஓவராலாக யங்ஸ் மாடுலஸ்க்கு யூனிட் என்னது, E ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்ப்போமே. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு பார் ஆஃப் 30 மீட்டர் டயாமீட்டர் ஒரு பார் கொடுத்துருக்காங்க. ஒரு பார் கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த ப்ராப்ளமில் எ பார் ஆஃப் 30 mm டயாமீட்டர் அப்படின்னா என்னது, ஒரு பாருங்கிறது என்னென்னா ஒரு உருண்டை, ஒரு கம்பி கூட வைக்கலாம். நம்ம பார் கம்பி விளையாடுவாங்கள்ல, அந்த பார் கூட, அந்த பார் என்ன ஷேப்பில் இருக்கும், உருண்டையாக இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பார் உருண்டை ஷேப்பில் இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க, பாருங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லை இது பாருன்னாலே ரவுண்டு தான். இல்லை சப்போஸ் இந்த பார் வந்து ஸ்கொயர் பாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் அப்படின்னா அது சதுரம், அந்த மாதிரி கூட மாறலாம். ஆனால் பார் அப்படின்னு வந்துட்டு அது என்னது தான், ஒரு உருளையான ஒரு கம்பி, அந்த மாதிரி தான் பார். எ பார் ஆஃப் 30 mm டயாமீட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு எ புல். புல் அப்படிங்க என்னென்னா அப்படின்னா இழுக்கிறது. நம்ம பெரிய பெரிய கண்ணாடி மால்லலாம் போகும்போது, மாலில், கடைகளில், சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது அந்த கதவுல என்ன பண்ணியிருப்பாங்க, கதவு பிடிக்கிற இடத்துல புல் இல்லாட்டி புஷ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. புல் அப்படின்னா இழுக்கிறது. புல்னா என்னது, இழுக்கிறது. புஷ்னா தள்ளுறது. புல்னா இழுக்கிறது, புஷ்னா தள்ளுறது. அப்போ இதில் இழுக்கிறது அப்படிங்கிறது இழுவிசை. ஸோ அது டென்சைல் ஃபோர்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. த மெஷர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கேஜ் லென்த். அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஜ் லென்த் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கேஜ் லென்த் ஆஃப் 200 mm. கேஜ் லென்த்னா ஒரிஜினல் லென்த். அந்த ஒரிஜினல் லென்த் எவ்வளவு, 200 mm அதோட ஒரிஜினல் லென்த்து. அடுத்து அதோட சேஞ்ச் இன் லென்த்து 0.09. அது எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நம்ம இழுக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த லென்த்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து 0.09 mm. கேல்குலேட் தி யங்ஸ் மாடுலஸ் E அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன யங்ஸ் மாடுலஸ்ங்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கிவன் டேட்டா எடுத்து எழுதுவோம். கிவன் டேட்டா பிங்கிறது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 60 கிலோ நியூட்டன் அவங்க கொடுத்துருக்கான். அது என்ன ஃபோர்ஸு, புல்ங்கிறது என்னது, இழுவிசை, இழுக்கிற விசை. அது வந்து என்னது, 60 கிலோ நியூட்டன். கிலோ அப்படிங்கிறதுக்கு என்ன, கிலோன்னாலே என்னன்னு சொல்லணும், நம்ம 1000. கிலோங்கிறது 1000 போடும். ஸோ 60 × 1000 அவ்வளோதான். 60 × 1000 நம்ம வந்து 1000 1000ன்னு எழுதலாம். இல்லாட்டி 10⁻³ அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். 10 மேலே 3 போட்டோம்னா பவர் 3, 10⁻3. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க,
10^3 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நம்ம அப்படி போட்டோம்னா அது நியூட்டனாக மாறிடும். நம்ம போட்டோம்னா நம்மளை ஏற்கனவே நான் சொன்னேன், நான் 1 கிலோகிராம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம 1000 கிராம் அப்படி சொல்லுவோமா, அதே மாதிரி 60 கிலோ நியூட்டன் அப்படின்னா 60,000 நியூட்டன். ஸோ 60 × 10^3 நியூட்டன். அடுத்தது பார்த்திங்கன்னா டயமீட்டர் ஆஃப் தி பார், அந்த பாரோட அந்த உருளையுடைய விட்டம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளவு? 30 mm. இது எம்எம்மில் தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை கிடையாது. அடுத்து அதோட ஒரிஜினல் லென்த்து, அந்த உருளையின் நீளம் கொடுத்துருக்காங்க. அந்த உருளையோட நீளம் எவ்வளோ நீளம் இருக்குது? 200 mm. 200 mmங்கிறது எவ்வளோ இருக்கும்? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 mm சேர்ந்தால் தான் ஒரு அடி ஸ்கேல். அப்போ 200 mmங்கிறது எவ்வளோ இருக்கும்? 20 சென்டிமீட்டர் இருக்குல்ல, 20 சென்டிமீட்டர், ஒரு 3/4 ஸ்கேலுக்கு கொஞ்சம் கூட. அதுதான் என்னது, சாரி, 3/4 ஸ்கேலுக்கு கொஞ்சம் குறை. அதுதான் என்னது, அந்த ஒரிஜினல் லென்த்து 200 mm. அடுத்து சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.09 mm. 0.09, அதாவது 1 mm கூட கிடையாது. 1 mmங்கிறது என்னதுன்னா ரொம்ப ஒரு முடி அளவு தான் இருக்கும். ஒரு முடியோட திக்னஸ் இருக்குல்ல, அந்த அளவுத்தோட கொஞ்சம் வேணால் கூட இருக்கும். அதுதான் என்னது, சேஞ்ச் இன் லென்த் 0.09 mm அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட கிவன் டேட்டா. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், டேரெக்டாக ஆன்சருக்கு போகிறோம். இந்த ஆன்சரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். யங்ஸ் மாடுலஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல எழுதுகிறோம். யங்ஸ் மாடுலஸ் E = σ/strain லாம்டான்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்க, லாம்டான்னு சொல்லுவாங்க. σ/λ. ஸ்ட்ரெஸ் சிக்மாங்கிறது என்னது, ஸ்ட்ரெஸ். சிக்மாங்கிறது என்னது, ஸ்ட்ரெஸ் =P/A, ஃபோர்ஸ் / ஏரியா. ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 60 × 10^3. அது நம்ம பின்னாடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கோம். / ஏரியா. ஏரியா நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். முன்னாடி கொடுத்துருக்கிறது டயாமீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், அதை வச்சு தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். உருளையை வந்து எப்படி இருக்கும், நமக்கு வட்டமாக தானே இருக்கும். அந்த வட்டத்துக்கு ஏரியா ஆஃப் தி பாருக்கு ஃபார்முலா என்னென்னா π × d² / 4. π × d² / 4 = π × 30. டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் தி பார். டயமீட்டர் ஆஃப் தி பார் நமக்கு எவ்வளவு, 30 mm². 30 mm² / 4 d² / 4 என்னது, π × 30² / 4 = 706.85 mm². ஸோ இதான் வந்து இதோட வேல்யூ. ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் தி பார் நம்ம அதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சிக்மா ஸ்ட்ரெஸ் P/A = 60 × 10^3 நியூட்டன் / 706.85 mm². இது ரெண்டையும் நம்ம வகுத்தோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 84.88 Nm/mm² கிடைக்கும். இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. அந்த உருளையின் மீது கொடுக்கப்படக்கூடிய இழு விசையின் அளவு இதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின்ங்கிறது என்னது, லாம்டா நம்ம சொல்லியிருந்தோம், அதை உருமாற்றத்தை பேஸ் பண்ணி உள்ளக்கூடியது. இப்போ ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் லென்த் / strain lambda = ΔL / original length. ஸோ சேஞ்ச் இன் லென்த் / ஒரிஜினல் லென்த்து. இப்போ சேஞ்ச் இன் லென்த்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கு, 0.09 mm அதில் கொஸ்டினில் சேஞ்ச் ஆகிருக்கு. / அதோட ஒரிஜினல் லென்த் எவ்வளவு, 200. ஸோ அதைத்தான் 0.09 / 200 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும், 0.00045. இதுக்கு யூனிட் உண்டா, ஸ்ட்ரெயினுக்கு நமக்கு யூனிட் கிடையாது. ஏன்னா மேலேயும் 0.09 mm தான், கீழே உள்ள 200 mm தான். mm மட்டும்தான் கேன்சல் ஆகும், வேல்யூ கேன்சல் ஆகாது. அந்த வேல்யூ வந்து 0. அந்த வேல்யூ போடுவோம், ஆனால் யூனிட் என்னவாக இருக்கும், இருக்காது. ஸோ இப்போ கடைசியாக உள்ளது நம்ம யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சலாம். ஸ்ட்ரெஸ்ஸும் கிடச்சாச்சு, ஸ்ட்ரெயினும் கிடச்சாச்சு. ஸோ சிக்மா / லாம்டா = சிக்மா நமக்கு எவ்வளோ வந்தது, 84.88 / லாம்டா எவ்வளோ வந்தது, 0.00045 = 188622.22. அதாவது சொல்லப்போனால் 1.8 × 10⁵ Nm/mm² மாதிரி கணக்கில் நமக்கு வரும். ஸோ 1,00,000
1,88,622.22 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இதுதான் என்னது நம்ம இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஸோ நமக்கு முக்கியமாக இதில் 3 ஃபார்முலா பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஸ்ட்ரெஸ், அதுக்கு ஃபார்முலா P/A, ஃபோர்ஸ் பர் ஏரியா. செகண்ட் ஃபார்முலா ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். தேர்ட் ஃபார்முலா யங்ஸ் மாடுலஸ், ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும். இதை மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் போதும்.